சோ ஏற்கனவே 7% எடுத்துட்டாரு. அது 7ங்கிறது 14 கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? ஏங்க இருங்க முதல்ல. அது என்ன 40க்கு 40? அப்ப மத்தவங்க நக்கின்னு போவானா? மக்கள் பார்த்து அதிமுக போடட்டும். இப்ப பார்லிமெண்ட் எவ்வளவு சார்? 530 543 543 பிஜேபி ஜெயிச்சு மாதிரி அவனை சிரிக்க மாட்டான். திரு காமாட்சி ஐயா எப்படி பாக்குறீங்க? சீமானோட வாக்கு வந்து இல்ல அவருக்கு ஏத்த மாதிரி கேக்குறீங்களோ நீங்க? திரு சீமான் அவர்களுக்கு இந்த முறை வந்து 2ஆம் இடம் கிடைக்காது போனாலும் அவருக்கு வந்து ஒரு 3ஆம் இடம் வருவதற்கு சான்சஸ் இருக்கு. முதல் 2 இடங்களை திமுகவே வாங்கிக்கும். நாங்க தான் வெற்றி வாய்ப்பே இல்லைனாலும் நாங்க அதை பத்தி கவலைப்படல. அடுத்த தேர்தலுக்கு நாங்க தயாராகும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பெருசா கொண்டுட்டு வந்து திருமண வீட்டுல வந்து சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா திருமணம் நடக்காதான்னு. அதனால இவங்க தூரதர்ஷன்ல வந்து காவிய வச்சுட்டா இங்க வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறுறது என்ன நின்று போகுதா? ஏன் இவங்க ஆதரித்துறாங்கன்னா எந்த பக்கம் திருமணம் கலைஞர் பேராகுது இல்ல? எவனா ஒருத்தர் ரோட்டை வடை சுட்டவரே கலைஞரோடன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி இல்ல இன்னைக்கு ஆட்சி நடக்குது. திரு மோடி அவர்களும் சரி, திரு அமித்ஷா அவர்களும் சரி, பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாமே வன்மத்தில் தான் பேசுகிறார்களே தவிர வன்மம் தான் வெடிக்கிறது. இவர மூர்த்தி வந்து கொஞ்சம் நேர்மையா நாணயமா தான் இருந்தாரு. ஆனா கடந்த தேர்தலுக்கு பின்பு வந்து அவர் ஏதோ கொஞ்சம் மனசுல வந்து சில கல்மிசத்தை வச்சுக்கிட்டு. ஐயாவும் வைகோவும் சொந்தக்காரங்க தான். வைகோ ஆதரிச்சுருவாரு அவரு. கேளுங்க இல்ல கேளுங்க ஆதரிப்பாரான்னு கேளுங்க. அவன மாதிரி மொல்ல மாதிரி யாரும் கிடையாது பாரு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோட சிறப்பு இருந்தார்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா அவர்களும், மேலும் திமுகவினுடைய உறுப்பினரும் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவருமான முனைவர் காமாட்சி ஐயா அவர்கள். வணக்கம். முதல்ல திரு காமாட்சி ஐயா அவர்களுக்கு அரசியல் விமர்சகர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் அப்படின்னு அவங்க கணிக்கும் பொழுது சீமான் அவர்களுடைய இந்த வாக்கு சதவீதம் என்பது 2 மடங்குல இருந்து 3 மடங்கு வரை அவர் வந்து செல்லக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இது வந்து பெரும் அச்சுறுத்தலா இருக்கும் பிரதான கட்சிகளுக்கு. சீட் கன்வர்ஷன் வந்து குறிப்பா இப்ப நீங்க டிஎம்கே தான் 40 ஸ்வீப் ஆக போகுது, ஆனாலும் அதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏற்கனவே 7% எடுத்துட்டாரு. அது 7ங்கிறது 14 கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? ஏங்க இருங்க முதல்ல. அது என்ன 40க்கு 40? அப்ப மத்தவங்க நக்கின்னு போவானா? என்ன கதை? இல்ல அது என்ன கருத்து கணிப்பு? ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னாரு. ஏங்க தமிழ்நாட்டுல திமுக மட்டும்தான் இருக்குதா? அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி இல்ல, அடுத்து பிஜேபிங்கிற ஒரு கூட்டணி கட்சி இல்லவே இல்லையா? ஏன் உங்க கண்ணுக்கு இப்படி தெரியுது? இல்ல சார், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல வந்து இந்த கருத்தை முன் வச்சாரு. அவருடைய கருத்தை சரி 40க்கு 40 திமுக ஜெயிக்கலாம் என்ன பண்ணலாம்? ஏங்க 40 திமுக ஜெயிச்சா ஜனநாயகமே இல்லைங்க இங்க. எப்படி அது மக்கள் முடிவு செய்வாங்க. திரு காமாட்சி ஐயா எப்படி பாக்குறீங்க? சீமானோட வாக்கு வந்து இல்ல அவருக்கு ஏத்த மாதிரி கேக்குறீங்களோ நீங்க? இல்ல சார், அவருக்கு சீமானுக்கு ஆகாது. சீமானுக்கு எதிராக அப்ப இல்ல 40 ஜெயிப்பன் போது சிரிக்கிறாரு பாத்தீங்களா? ஜெயிப்பர் நான் சொல்றேன். 40 வந்து திமுக கூட்டணி ஃபேவரா இருக்கு. அப்புறம் என்ன ஃபேவர்னா என்னங்க? கருத்து கணிப்பு தான் சார். ஃபேவர்னா வெற்றி தானங்க. கருத்து கணிப்பு தான் சார். இப்போ மத்தவங்க நக்கின்னு போட்டா தேர்தல் என்னன்னா நிக்கவே தேவையில்லை. மத்தவங்க 350 வந்துரும் 400 வந்துரும் அப்படின்னா நீங்களும் இப்ப தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் வர்றீங்க. மறுத்தீங்களா சார்? தமிழ்நாட்டை பொறுத்து நீங்க இந்தியா லெவல்ல கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நம்ம ஒரு செய்தியா பாக்குறது படிக்கிறது தான். ஆனால் பிஜேபி வந்து மீண்டும் ஆட்சி மட்டும் அப்ப மட்டும் ஜனநாயகம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த திமுக இங்க 40 2019 சீனா வந்து மட்டும் உங்களுக்கு பிஜேபி ஜெயிக்குன்றது மத்தவங்க சொல்றதை வச்சு கேட்டு நீங்க இருங்க அதுதான் நான் சொல்ல வர விளக்கம். எனக்கு மத்த ஸ்டேட்டை பத்தி அவ்வளவு இன்டீரியர் விஷயங்கள் தெரியாது. இந்த மாதிரி நிறுவனங்கள் சொல்லும் போது அதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் நம்ம நம்புறோம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி காரணம் நமக்கு தெரியும். அப்படிங்கிற போது 40க்கு 40 மத்தவங்க நக்கிறது என்ன? அது எப்படி நான் ஒத்துக்க முடியும் சொல்லுங்க? அப்ப அதிமுக கட்சி இவ்வளவு செலவு பண்ணி என்னுடைய கருத்தா நான் சொல்லல. இல்ல உங்களை மாதிரி ஆட்கள் இதை வேணும்னே கருத்தை மேற்கோள் காட்டி நான் சார் உங்களை மாதிரி ஆட்கள் வேணும்னே இதை பரப்புறீங்கன்ற நான். அதாவது
40க்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது என்று சொன்னதற்கு அவருக்கு தாழ முடியல. மற்ற கட்சியிலன்னா நான் வேற என்னவோ ஒன்ன சொல்லி அசிங்கமான வார்த்தையை சொல்லி அதுதான் அப்படிங்கிறாரு. இது அரசியல் களம். மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்கதான், மக்கள் தான் இதுல மகேஸ்வரன். மக்கள் பார்த்து அதிமுக போடட்டும். இப்ப பார்லிமெண்ட் எவ்வளவு சார்? 543 543 பிஜேபி ஜெயிச்சு மாதிரி அவனை சிரிக்க மாட்டான். அதனால யார் போனது கடந்த முறை தேர்தல்ல ஒரு தொகுதியை தவிர 39 தொகுதியில வெற்றி பெற்றோமே, அப்ப என்ன பண்றது? அப்ப இருந்த நிலைமை வேறங்க சார். அப்ப உங்களுக்கு அவனுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்து, இவனுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி ஏமாத்துறீங்க. சிறுபான்மைகள் பாதுகாவலர் நாங்க தான், நாங்க வந்த உடனே அதை கீச்சிரும் இதை கீச்சிரும் எங்களை ஏமாத்துறீங்க. உங்களை ஏமாத்தலாம். அன்னைக்கு பிஜேபியில இல்ல, இன்னைக்கு பிஜேபியில இருக்கீங்க, அதனால பிஜேபிக்கு சொம்பு அடிக்கிறீங்க. இல்ல ஏடிஎம்கே ஒரு கட்சி இருக்குல்ல, ஏடிஎம்கே சொம்பு அடிச்சு பாத்தீங்க தாழல, அதனால அப்புறம் வாயில வரப்போகுதுங்க. அவங்கள எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணி ஒரு கட்சியில எதுக்கு சார்? அது அவங்கள்ட்ட கேளுங்க, எங்கள்கிட்ட எதுக்கு அவங்கள்ட்ட கேளுங்க. அதாவது நாங்க 40 தொகுதியிலும் வெற்றி பெறுவது என்பது மக்களுடைய தீர்ப்பாகத்தான் இருக்குமே தவிர எங்களுடைய தீர்ப்பு அல்ல. மக்கள் எந்த தீர்ப்பை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 40க்கு ஒரு தொகுதி கூட இல்லாத இருந்தால் கூட நாங்கள் அதை மக்களின் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கு. பல்வேறு தேர்தல்களில் நாங்கள் தோல்வியை தழுவி இருக்கின்றோம். அப்பொழுது நாங்கள் மீண்டும் அடுத்த தேர்தலுக்கான முஸ்தீப்பை தான் காட்டி இருக்கின்றோமே தவிர ஐயோ நம்ம தோத்து போயிட்டோமே என்று மூலையில் முடங்கி போய் விடவில்லை. சீமான் அவர்கள் நான் சொல்றேன், பிரதான கட்சிகளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் சொல்றேன் கேளு. ஆகவே நான் ஏற்கனவே பல முறை சொல்லி வந்தேன், பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 கட்சியை காட்டிலும் அதிகமான வாக்குகள் 2ஆம் இடம் திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடமும் 2ஆம் இடம் சீமானுடைய கட்சியும் வெற்றி பெறுவதற்கு சான்சஸ் இருக்கு என்று அடித்து சொன்னேன். புரியுதா? அதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அடுத்து சொன்னேன். அதுக்கு என்ன காரணம்னா, அப்போது அவருக்கு இருந்த அந்த கரும்பு சின்னம், அவருடைய ஆர்வமான தொண்டர்கள், அவருடைய பரப்புரை, இவைகள் எல்லாம் வைத்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எல்லா மாவட்டங்களிலும் அவருக்கு இருந்த அந்த செல்வாக்கை நிர்ணயித்து தான் நான் அதை சொன்னேன். அதன் பின்பு காலங்கள் கடந்த பின்பு அவருடைய பேச்சுக்களும் அதே போன்று வேட்பாளர்களை திடீர் என்று தொகுதி வாரியாக மாற்றியதும் அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்பட்டது. அதே வேளையில் புதிய வாக்காளர்கள் 1.25 கோடி மக்கள் இருக்கின்ற போது அந்த புதிய வாக்காளர்கள் சிலர் சொல்வது போல் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் தான் அந்த 1.25 கோடி வாக்கும் செல்லும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அது பிஜேபிக்கு கண்டிப்பா 100க்கு 100 அந்த வாக்கு செல்ல. வேற யாருக்கு? குறிப்பா அண்ணாமலை அவர்கள் சார் வேற யாருக்கு சார் போவாங்க? அதெல்லாம் அண்ணாமலை ஈர்த்ததெல்லாம் இளைஞர்களை ஈர்த்தது என்று சொன்னால் அன்றைக்கு வாக்குச்சாவடியில் இளைஞர்கள் அதிகமாக திரண்டு வாக்களித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு பார்க்கத்தான் போறோம் பொறுத்திருந்து பாருங்க. 4ஆம் தேதி ரொம்ப நாள் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதே வேளையில் சீமானுடைய தம்பிகள் அவருக்கு இப்பொழுது இந்த 1.25 கோடி வாக்குகள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அவர் பெறுவதற்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. அது கடைசியில் அவருடைய ஒரு கெஞ்சலான பேச்சு மக்களிடத்திலே கொண்டு சென்றிருக்கிறது. ஆகவே திரு சீமான் அவர்களுக்கு இந்த முறை 2ஆம் இடம் கிடைக்காது போனாலும் அவருக்கு ஒரு 3ஆம் இடம் வருவதற்கு சான்சஸ் இருக்கு என்றுதான் கருத வேண்டியது உள்ளது. திரு மூர்த்தி சார், சீமான் அவர்கள் டபுள் மடங்கு அவர் வாங்குவாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சில அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது குறிப்பா திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. முதல் 2 இடங்களை திமுகவே வாங்கிக்கும். நாங்க தான் வெற்றி வாய்ப்பே இல்லைனாலும் நாங்க அதை பத்தி கவலைப்படல. அடுத்த தேர்தலுக்கு நாங்க தயாராகும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பெருசா கொண்டுட்டு முதல் 2 இடங்கள் திமுகவும். ஆமா, அடுத்து 3ஆவது இடத்துக்கு தான் இப்ப போட்டி. சார், சீமான் பேசுகிற அரசியல் இங்க நாளுக்கு நாள் அதை பேசுகின்ற தம்பிகள் எண்ணிக்கை பெருகி கொண்டுதான் இருக்குது. அதற்கான தேவையும் தமிழ்நாட்டில் திமுகவால் உருவாகி கொண்டே இருக்கிறது. இவங்க துரோகம் செய்யலாம், நான் ஏன் இவங்களாம் துரோகம் பண்ணான்னு பேச போறோம்.
அப்படி பேசுனா அப்படி பேசுவதெல்லாம் அது எடுப்படுது. இப்ப இவர்கள் துரோகம் செய்யவில்லை என்றால், இவர்கள் தமிழகத்திற்கு உண்மையாக இருந்திருந்தால் சீமான் பேசுற கருத்து எடுப்படாது இல்ல. இப்ப அண்ணன் கரெக்டா தான்பா சொல்லுவாரு, திமுக இப்படித்தான்பா செய்யறானோ அப்படின்னு போதுதானே அங்க வெற்றி சீமானுக்கு வருது. அதால சீமானின் வளர்ச்சி இருக்கும். இவங்க சொல்ற மாதிரி டபுள் மடங்கு ஆகுதோ இல்லையோ, கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் சீமானுக்கு ஒரு வளர்ச்சி வாய்ப்பு இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம இந்த சின்னத்தை பறிச்சது ஒரு நல்லது தான் நான் நினைக்கிறேன். சின்ன பறிப்புக்கு பிறகுதான் சீமானோட வீச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. பல பேர், அதாவது சீமான் கட்சியில் இல்லாதவர்கள் கூட சீமானை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது. சிம்பத்தி அலைன்னு வச்சுக்கலாமா? சிம்பத்தி அலைங்கிறத விட என்ன எழவாது, சிம்பத்தி அலைங்கிறத விட ஒரு சதி அவருக்கு எதிராக நடக்கிறது. தொடர்ச்சியா அவர் மீது தாக்குதல் ஏவப்படுது இல்லையா? எண்ணெய் ரைடா இருக்கட்டும், சின்ன பறிப்பா இருக்கட்டும், அவர் சொல்றாரு இல்லையா? சின்ன பறிப்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த தம்பிகளையும் பேச வைத்தது, அது அந்த நாம் தமிழர் கட்சி சாராதவர்களையும் பேச வைத்திருக்குது. எனவே அது ஒரு அடுத்த கட்ட நிலையை நோக்கி வாக்கு சதவீதத்தில் சீமான் நிச்சயமாக போவார். கமாட்சியா, இப்போ சமகாலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பூதாகரமா கான்ட்ரவர்ஷியலா வெடிச்சிருக்கிறது தூர்தர்ஷன் டிவியை பூதா கலர்ல இருந்த நிறத்தை ஆரஞ்சு கலர்ல மாத்திட்டாங்க, காவி நிறத்தை மாத்திட்டாங்க. பாத்தீங்களா? காவி மயமாக்கறதுல இதுல ஒரு அறிக்கை மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஊடகம் அரசு ஊடகம். ஸோ அரசு இது தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு ஊடகம். அதில் அவர்களுடைய காவித்தனத்தை புகுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இதை நான் தவறாக நினைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், எந்த ஒரு அரசு ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது அவர்களுக்கு சாதகமான செயல்களை செய்து கொள்வது என்பது இயல்பான ஒன்று. ஆகவே அவர் நற்சான்றிதழ் ஏன்னா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதை செய்யறாங்க. அடுத்து வரக்கூடிய இந்தியா கூட்டணியில அவங்க இதை எடுத்துட்டு வேற போடுவாங்க, இல்ல பழசைய கூட வைப்பாங்க. சோ ஆகையினால இதெல்லாம் அதாவது ஒரு பழமொழி சொல்லலாம், திருமண வீட்டுல சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா திருமணம் நடக்காதான்னு. அதனால இவங்க தூரதர்ஷன்ல காவியை வச்சுட்டா இங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெறுறது என்ன நின்று போதா? அதெல்லாம் இல்ல. அவங்க பயம், அதாவது தேர்தல் பயம், தேர்தல் ஜுரம், அவங்களுக்கு பல டிகிரி ஜுரம் அடிக்குது. அதனால இப்ப அவங்க திரு மோடி அவர்களும் சரி, திரு அமித்ஷா அவர்களும் சரி, பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாமே வன்மத்தில் தான் பேசுகிறார்களே தவிர வன்மம் தான் வெடிக்கிறது. திரு மூர்த்தி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? காவி நிறம் பூசப்பட்டதுக்கு எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இவங்க ஆதரித்துறாங்கன்னா, எந்த பக்கம் திரும்ப கலைஞர் பெறாகுது இல்ல. எவனா ஒருத்தர் ரோட்டை வடை சுட்டவனே கலைஞரோடன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி இல்ல இன்னைக்கு ஆட்சி நடக்குது. அதால நம்ம அது தவறு அப்படின்னு இவங்க பேசிட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுருவோம்ல. அதுக்காக ஐயா அப்படியே பாலிசா அது பரவாயில்ல அந்த மாதிரி சொல்றாரு. பட் நம்ம அது ஒத்துக்குதான் வேணும். யார் ஆட்சியாளராக இருக்கிறார்களோ அவர்கள் சில விஷயங்களை தனக்கானதாக சாயம் மட்டும் பூசாம காவி தனிச்சு அதுல பூத்துறாங்க. அதுல கேரளா ஸ்டோரிங்கிறது படத்தையும் அதுல ஒளிபரப்புறாங்கன்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. சார் நடக்குதான் சார் செய்யும். என்ன போதுங்க, நடக்குதான் செய்யும். ஆட்சி அவங்க கையில ஆட்சி அதிகாரங்கள். திமுக சில அத்துமீறல் பண்றது செய்வாங்க. எவ்வளவு அத்துமீறல் பண்ணுது. அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும்போது சரி கொஞ்சம் விட்டுதான் அடிப்பாங்க. இப்ப என்ன அதுக்கு அத்துமீறல் நடக்கும் செய்யும். அத்துமீறல் தனதாக்கி கொள்வது நடக்கத்தான் செய்யும். அதே அத்துமீறல்ன்றீங்க. மூர்த்தி சார், அதே போல இப்போ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் சமூக வலைதளங்களும் சரி, விவாதங்களும் சரி, பெரிய பேசுபொருளா இருக்கிறது பிரதமர் அவர்கள் ராஜஸ்தான்ல மேடையில பேசிய பேச்சுக்கள், இந்துக்களுடைய சொத்துக்கள்லாம் இஸ்லாமியர்களுக்கு பறி கொடுக்கப்பட்டுரும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தானா அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் பேசினாங்க. இது வலதுசாரி ஆதரவாளர்களே இது கண்டனம் தெரிவிக்கிறத பாக்குறோம். நம்ம இது இந்த நாள், அந்த தேசிய நாள் ஒரு துக்க நாளா நம்ம அனுசரிக்கணும். அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரான பேச்சுகள், நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கான பிரதமர் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டனங்கள் பாக்குறேன். அதை பேச வேண்டிய கட்டாயத்துல ஆளாக்கப்படுகிறார்கள் தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு காங்கிரஸ் கட்சி இருக்கு, இல்ல ஒரு திமுக வச்சுங்க, நாங்க எல்லாரையும் அரவணைப்போம் சொல்லணும். நாங்க சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லும் போது உனக்குள் அந்த சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற அந்த வித்தியாசம் இருக்கிறது. நீ உன்னை பெரும்பான்மையாக உணர்கிறாய் அப்படி அர்த்தம் தானே. எவன் ஒருவன் தன்னை பெரும்பான்மையாக உணர்கிறானோ, நம்மளாம் பெரும்பான்மை அப்படின்னும் போது நேரடியாக இவெல்லாம் சிறுபான்மைடா அப்படின்ற எண்ணமும் கூட சேர்ந்து வரும் அந்த பெரும்பான்மை கூட. அப்படி இருக்கிற போது
காங்கிரஸ் கட்சி நேரடியா நாங்க சிறுபான்மையை பாதுகாப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் அப்படின்னு பேசுகிற பொழுது அது ஒரு சார்பாக இருப்பதாக எண்ணி பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலோ இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அசாதாரண சூழலை அந்த மக்கள் உணர்வார்கள் என்பதற்காக பேசப்படுகிற பேச்சாதான் நான் பாக்குறேன். ஆனா அதே அந்த பெரும்பான்மை மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படல. அது எதுக்கு வைக்கிறாங்க. இப்போ சிறுபான்மை மக்கள் பாதுகாவலர் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுதுன்னு வச்சுக்க, நாங்க பெரும்பான்மை மக்கள் கட்சின்னு என்னைக்காவது பிஜேபி சொல்லியிருக்கா? பிஜேபி என்ன சொல்லுது? சார் கட்சிக்காரங்க சார், நீங்க ஒரு சந்தில போய் நின்று பேசுறோம்லாம் சொல்லாதீங்க. பாரதிய ஜனதாவின் தலைமை என்ன சொல்லுது? நாங்க அனைத்து மக்களுக்கான கட்சின்னு தானே பாரதிய ஜனதா சொல்லுது. யோகி ஆதித்யநாத் 2000 கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலின் போது பிரச்சாரத்தின் போது சொல்றாரு, இது 80க்கும் 20க்குமான தேர்தல்ன்றாரு. சார் நீங்க திமுகன்னா நம்ம இப்போ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ இல்ல நம்ம மரியாதைக்குரிய இருங்க, அதைதான் நான் சொல்றேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ இல்ல ஒரு அமைச்சர் சொன்னாரு, நீ எல்லாம் ஓய்ச்சி தானே என்னாரு, அது ஸ்டாலினோட கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல திமுகவின் கருத்தை அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த அமைச்சரும் திமுக கண்டிச்சாரு. இது நம்மளுடைய கட்சியினுடைய கருத்து கிடையாது. ஒரு பொது மேடையிலேயே அவ்வளவு அமைச்சர்களையும் வச்சு கண்டிச்சாரு. என்ன கண்டிச்சாரு? சார் என்ன தூங்க விடாம ஆகுறீங்க இந்த மாதிரி பொன்முடி இந்த மாதிரி பேசாதறானாரா சொன்னாரா? KKSSR இந்த மாதிரி நீ பேசாதன்னாரா? நேரு இந்த மாதிரி நீ பேசாதன்னாரா? பேசா உன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னாரா? 19 சொன்னாரு 7.5 கூட்டுறாதீங்கன்னு. அதால சில கட்சிகளில் சிலர் அப்படி இருக்கத்தான் செய்வாங்க. இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுற பேச்சும் நம்ம காமாட்சி ஐயா பேசுற பேச்சும் ஓரளவுக்கு ஒத்து போகுது. எல்லாருமே அப்படித்தான் பேசுறாங்கன்னு சொல்ல முடியுமா? பிரதமர் அவரு பக்குவமான வார்த்தைகளை வெளியிடணும் சார். அது ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம். இதன் மூலியமா இந்துக்களை கன்சல்டேட் பண்ணிடலாம். அதைத்தான் சொல்ல வரேன். அது ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்யறாரு அவரு. நீங்க சொல்லி பிராமணர்களுக்கான கட்சின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் விமர்சிக்கிறாங்க. குறிப்பா பிசிகா திமுக எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. இப்பெல்லாம் ஒரு கட்சியா? பிராமணர்கள் கட்சியாமா அது? இவனுக்கிட்ட பிராமணரே இல்லையா? இருந்தானே இல்லையா சார்? புட்டிங்க திரௌபதி முர்மு நிக்க சொல்ல ஒரு பிராமணர் பின்னாடி என்ன ஒண்ணு தானே விடுவான். என்ன இவங்களுக்கு பேசுறதுக்கு அருகதை இருக்குது? ஓட்டு பொறுக்க வந்தோம், நல்லா பொறுக்கு. ஒருத்தன் கையில பொறுக்கிறான், ஒருத்தன் மிஷின் வச்சு பொறுக்கிறான், ஒருத்தன் கரண்டி வச்சு பொறுக்கிறான், ஒருத்தன் தொடப்ப வச்சு பொறுக்கிறான். எல்லாருமே ஓட்டு பொறுக்கிற வேலையை செய்யறோம். நீங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறத இந்த ஒட்டுமொத்த ஆட்சியின் இதோட செயல்பாடு இப்படிதான் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் ஒரு ஆட்சியை நடத்த முடியாது சார். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு பகுதி மக்களுக்கு எதிராக இன்னொரு பெரும்பகுதி மக்களுக்கு ஆதரவாக இவங்களுக்கு முற்றுமுதலாக எதிராகலாம் ஒரு ஆட்சியை செய்ய முடியாது சார். அப்படி நடத்தினா ஆட்சியை நடத்த முடியாது. ஒரு அமைதியின்மை தான் இருக்கு. இப்போ ஏன் இந்த கேள்வி இன்னும் வலுப்படுறது அப்படின்னா, இப்போ மதுராலேயே அந்த இஷ்யூ ஓடிட்டு இருக்கு, ஹாட்டா ஓடிட்டு இருக்கு. அந்த உத்தரப்பிரதேச அந்த பகுதிக்கு உட்பட்டவங்க எல்லாம் ரொம்ப பதட்டத்துக்கு உள்ளாராங்க. இப்ப மதுரால இன்னும் அந்த டாபிக் ஹாட்டா பேசப்படுது. ஆமா, அந்த ஈத்கா மசூதி இடிக்கணும்னு சொல்லி பஜ்ரங்கதள் என்ன சொன்னா, 3000 மசூதிகளை நாங்க இடிச்சு தரமாட்டோம். சுப்பிரமணிய சுவாமி இயக்கமா நடத்துறாரு. அவர் 3000 மசூதிகளை நாங்க மீட்கணும்னு சொல்லி அவர். அப்புறம் என்ன அர்த்தம்? சரி, இப்ப என்ன அதுக்கு என்ன இதுக்கா பத்தியா? அதான் திமிரு சார், திமிரு, பெரும்பான்மை திமிருன்னு சொல்றாரு. அதான் அந்த திமிரு இங்கேயே இருக்குல்ல, வேற எங்க போனோம்? சிறுபான்மை மக்களின் நாங்க நலனை பாதுகாப்போம்னா பெரும்பான்மை மக்கள் கிட்ட இருந்து தானே அது. அப்படி எடுத்துக்கிட்டாத அப்ப நாங்கெல்லாம் கொடுமை பண்றோமா? எதுக்கு நீ அந்த வார்த்தையை சொல்ற? அவங்க கொடுமை சார். யாரெல்லாம் இந்த அரசியலுக்காக தூண்டி விடுறாங்க பாருங்க. நீ பெரும்பான்மை மக்களிடம் சிறுபான்மை மக்களை காப்போம்னா பெரும்பான்மை மக்கள் நானும் ஒருத்தன் தானே. எனக்கு அந்த புத்தி இருக்கா? என்னையும் நீ சேர்த்தானே அக்யூஸ் பண்றப்போ அப்படின்ற போது இது தேர்தலுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை சார். நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராலாம் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. அதாவது ஜெனரல் பப்ளிக் இருக்காங்க இல்லையா, பொதுவான மக்களுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. வேற ஒரு குழுக்கள் இருக்கு, அந்த குழுக்களுக்கு எதிராக நாங்க நடவடிக்கை எடுப்போம்னா அது பண்ணலாம். நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு மதத்தின் பெயரால், ஒரு சமூகத்தின் பெயரால், ஒரு பெரும்பான்மை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக எப்படி சார் இருக்க முடியும்? சரி, ஓகே. திரு காமாட்சி ஐயா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சுட்டுலாம் அப்படி இயங்காது அரசு. அது தேர்தலுக்காக ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் விடலாம் அப்படின்னு தான் சொல்றாரு திரு மூர்த்தி. எப்படி பாக்குறீங்க? ஆர்டிகல் 370 என்ன பண்ணாங்க? ராணுவத்தை கொண்டு போய் இறக்கிட்டு ஒரே நிமிஷத்துல ராத்திரி அறிவிக்கல. ஆர்டிகல் 370 வைக்கும்போது அம்பேத்கர் அதை ஏத்தாரா இல்லையா?
அம்பேத்கர் அன்னைக்கு அன்றைய காலகட்டம் என்ன, அன்னைக்கு என்ன 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. 70 வருஷத்துக்கு அப்புறம் மனிதனுடைய சேஞ்சஸ் எவ்வளவு ஆயிருக்கு, நாடுகள்லாம் மாறி இருக்கு, நாட்டு மக்கள் மாறி இருக்காங்க, நாகரிகம் மாறி இருக்கு. இவ்வளவு வந்ததுக்கு அப்புறமும் நீ இப்ப போய் பண்றீன்னா அப்ப அதை என்ன சொல்லு, சரி பரவாயில்ல எடுத்துட்ட, சரி உடனடியா ஒரு 6 மாச காலத்துல உடனடியா தேர்தல் நடத்தி இருக்கணும்ல. 5 ஆண்டு காலமாகி இன்னும் தேர்தல் அதுக்கான சூழல் இருக்கும் போது நடத்தப்படும். அதுதான் சார், அதுக்கான சூழல் வரும்போது நடத்தப்படும். சூழல் எப்ப வரும்? இப்ப சுப்ரீம் தமிழகத்துல உள்ளாட்சி தமிழ்நாடு அமைதியா தானே இருக்குது. தமிழகத்துல எவ்வளவு நாள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படல? யாரு காலத்துல? நாங்க நடத்தோம். காலத்துலதான் நடத்தப்படல. யாரும் நாட்டினுடைய ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நடத்தாததுக்கும் ஒரு லோக்கல் பாடிக்கும் நமக்கு ஒப்பிடுங்கிறது சரியா? சார் எல்லாம் ஓட்டி நடிப்பில் நடக்கிறதான்னு வச்சுங்க. இப்ப நீங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அவன் தான் அந்த ஊருக்கு சிஎம். இப்ப ஏன் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படல, உள்ளாட்சி அமைப்புகள் இல்லைன்னு தானே சொன்னோம். நான் அந்த வாக்குரிமை சொல்றேன், அந்த விதத்தை சொல்றேன். இல்ல, அதாவது இவர மூர்த்தி கொஞ்சம் நேர்மையா நாணயமா தான் இருந்தாரு. ஆனா கடந்த தேர்தலுக்கு பின்பு அவர் ஏதோ கொஞ்சம் மனசுல சில கல்மிசத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப அதிகமா கார்னர் பண்றாரு. அதோடு மட்டுமல்லாது திரு ராகுல் காந்தி அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையுமே இவர் தரைக்குறைவா பேசுறாங்க. இதெல்லாம் ஏற்புடையதே இல்லை. ரெண்டாவது முகமதிய முஸ்லிம்களை அதையும் அதே மாதிரி சொல்றாரு. முஸ்லிம்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிச்சு நான் மற்ற மக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பிரதமர் பேசுறாரு. கேட்டாக்க அது தேர்தல் பரப்புரைங்கிறாரு. தேர்தல் பரப்புரைகள் கூட அப்படி சொல்ல முடியுமா? சொல்லத்தான் நியாயமா? அது அடுத்தவன் சொத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு இவர் என்னத்துக்கு பிரதமர்? அடுத்த கொள்ளையடிச்சுட்டு போறான்னா அதை பாதுகாக்கணும். அதுதான் சொல்றேன். இது திருட்டுத்தனமான எப்படி மாத்தி பேசுறாங்க. இது திருட்டுத்தனமான கேள்வி. இந்த திருட்டுத்தனமான கேள்வியும் மக்களை ஏமாற்றுகின்ற இந்த வேலையும் இவர்கள் கைவிடணும். அப்படி கைவிடலைன்னா இவர்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. எங்க தேர்தல் பரப்பு நானும் உங்களால் தான் போன்ல தீக்காட்டுறான் வைக்கலாம. ராகுல், நீங்க இன்னும் பேசுறீங்க, அதுல என்ன கஷ்டம்? பூணூல் போட்டவன் பூரா பிராமணியத்தை கடைபிடிக்கிறான்னு அர்த்தமா? நான் தான் சுத்த பிராமணன்றாரு அவரு. இந்த கேள்வி நான் திராவிடர் கழகத்தை சார்ந்த ஒரு நண்பர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப ராகுல் காந்தி அவர்கள் பூணூலத்தை காட்டாரு, சரி ஓகே, அது மேற்கோள் காட்டி சொல்றீங்க. ஆனா பிராமணர் சங்கம் ஓபிசியா இருக்கக்கூடிய மோடி தான் ஆதரிக்கிறதே தவிர ராகுல ஒருபோதும் ஆதரிக்கல பிராமணர் சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, யாரு நல்லவங்களும் அவங்களை ஆதரிக்குது. எல்லாம் பூணூல ஒருத்தர் ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பூணூல் போட்ட எல்லாரும் பிராமண இவ சும்மா சொல்றாரு. இப்ப ஐயாங்கிறாரு, ஐயாவும் வைக்கவும் சொந்தக்காரங்க தான். வைக்கோ ஆதரிச்சிருவாரு அவரு. கேளுங்க, இல்ல கேளுங்க, ஆதரிப்பாரான்னு கேளுங்க. அவன மாதிரி மொல்ல மாதிரி யாரும் கிடையாதுன்னு பாரு. அதால எல்லா விஷயங்களையும் சாதியும் அந்த சமூகமும் தான் முடிவு பண்ணலாம் சொல்ல முடியாது. இப்ப எஸ்சி கட்சி நடத்துற எத்தனையோ பேர் இருக்கிறான். அம்பேத்கர் இருக்கும் போதே இங்க பல எஸ்சி மக்களுக்கான பட்டியல் சமூக மக்களுக்கான கட்சிகள் நடத்தப்பட்டோம்னா அம்பேத்கர் நிகர்னு எல்லாரையும் சொல்ல முடியுமா? அந்தந்த மக்கள் அந்தந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும். அதால பூணூல் காட்டுறதுக்காகவே எல்லா பூணூலும் அவருக்கு ஆதரவுனா இது என்ன கேள்வி? பிரதமர் இந்த உபயோகப்படுத்திய வார்த்தை என்பது இப்ப தேர்தல் ஆணையத்துல மதத்தை இழுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் கூட ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. ரெஸ்ட் இன் பீஸ் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு போட்டிருந்தாரு. மதத்தை இழுத்து பிடிஆர் இருக்காரா சார், பிரிவினை படிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிரதமருடைய இந்த வார்த்தை நீங்க எப்படி கண்டனத்துக்கு உரியதுன்றீங்களா? இல்ல, முதல்ல பிடிஆர் இருக்காரா? இங்க தமிழ்நாட்டுல இருக்காரா? இருக்காரு. என்னவா இருக்காரு? ஐடில அமைச்சரா இருக்கு. ஐடி கம்பெனில வேலை செய்யறாரா? அமைச்சரா இருக்கு. அமைச்சரா இருக்காரா? யாரால அவர் காணாம போனாரு? அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதாவது பிரதமர் அதற்கு முன்னாடி அந்த உரை முழுக்க பார்த்து இந்த இடத்துல வரும்போது அதை எதற்காக முன்வைத்தாருன்னு முழு உரையும் தான் கேட்கணும். அதனால இல்ல, அது மற்றவர்கள் மனசு புண்படும் மாதிரியா அந்த வார்த்தை டெலிவரி ஆயிருந்தா அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அதுல ஒண்ணும் மாற்றம்லாம் இல்லை. யாரோட மனசும் நம்ம நேரடியா புண்படுது, ஒருத்தருக்கு புண்படாம இருக்கும், ஒருத்தருக்கு புண்படும். அப்படி புண்பட்டு இருந்தால் அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் நம்ம யாரும் ஒண்ணும் இல்ல அப்படின்லாம் சொல்ல வரல. பட் அதற்கான காரணங்களும் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதை சொல்லுவதற்கான காரணங்களும் இருக்கு. சொன்ன விதத்தில் வேணா ஒரு சேஞ்சஸ் வச்சிருக்கலாம். சரி, ஓகே. திரு காமாட்சி ஐயா,
திருமூர்த்தி சார் சொல்றாரு, அப்படி ஒரு புண்படும் விதத்துல இருந்தா அது தவறுன்ற ஒரு மேற்கோள் காட்டிட்டாரு. ஆனா நம்மளுடைய உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பத்தி பேசுனதுல சம்பந்தமா ரேவந்த் ரெட்டி கடுமையா தண்டிக்கணும்னே சொல்றாரு தேர்தலுக்கு மறுநாள். அட நீ வேற, அதாவது அவன்லாம் அரசியல் பண்றான். ஏன் இத இல்ல இத சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? அப்படி சொல்றதா இருந்தா அன்னைக்கே இவன் முதலமைச்சரா வர்றதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தை அது. இந்த ஆளு முதலமைச்சரா வர்றதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தை. அன்னைக்கு இவன் அப்ப உள்ள தேர்தல் பிரச்சாரத்துல பரப்புரை பண்ணிருக்கலாம்ல. சரி, இப்ப பண்றான்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு இப்ப அங்க வாக்கு வாங்கணும், அதனால இத சாடணும்னா அங்க வாக்கு கிடைக்கும்னு நினைக்கிறான். எங்களை பத்தி தூத்துனா தான் ஜெயிக்க முடியும்னா ஜெயிச்சுட்டு போறேன், நல்லதுதானே. உங்களை பத்தி தூத்துல சனாதனத்தை பத்தி பேசியது தவறா? அதை பேசிய நபர் பத்தி தான் நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க சார். இங்க பாருங்க, எல்லாம் யாருங்க தெரியும் பேசுறாரு? உதயநிதி யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி ஒருத்தர் பேசினா அவன் பேர் உதயநிதி. இப்ப இந்த விவகாரம் டாக்டர் திருமாவளவன் அவர்களோ இல்லது ஆசிரியர் வீரமணி அவங்களாம் பேசினா கூட 10-11 அது கழிச்சிருவாங்க. அதெல்லாம் எப்பவுமே பேசுறது அவங்களும் ஒரு பேசு பொருள் ஆக மாட்டாங்க. ஆனா உதயநிதி அவர்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சரா இருக்காரு, ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு, முதல்வருக்கு அடுத்தாப்புல அவர் இருக்கிறதுனால அதனாலதான் ஒரு பேசு பொருளாச்சு இந்தியா முழுக்க. கண்ணே, அவர் பேசுனதுல ஒன்னும் தவறு இருக்கிறதாக எனக்கு தெரிய வரல, புரியுதா? அதனால நான் எப்பயுமே அவர் உதயநிதி பக்கம்தான். அதை நீங்க கடைபிடிக்கிறீங்களா? நாங்க கண்டிப்பா கடைபிடிக்கிறேன். ஓகே சார், உங்களோட இருவரோட கருத்தை பகிர்ந்து நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து குப்பு செய்திகளுடன்.